பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி வந்தாச்சு. எல்லா மக்களும் குரு கொட்டி கொடுக்க போறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு? குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாத்துக்குமே அதீதமான நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். கண்டிப்பா. சனி பயிற்சி மாதிரி ஒரு பயமோ ஒரு அச்சுறுத்தலோ எந்த ராசினருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் டஃபன் ஆகலாம். ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்குமே நல்லதுதான் செய்வாரு. கண்டிப்பா. கெட்டதுன்றது ஒரு விஷயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஏன்னா அவங்க ஒரு சுப கிரகம். ஜூன் 2ஆம் தேதி அவங்க வந்து மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு அவங்க பெயர்றாங்க. சோ கடகராசி வந்து குரு உச்சம் பெறுகிற ஒரு வீடு. சோ ஒரு ஃபுல் எஃபெக்ட்ல அவங்களோட பலன் வந்து இந்த தடவை இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்துல பதவி புகழ் இதெல்லாம் தேடி வருமா? கண்டிப்பா. சிம்மராசி நேயர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும். பட் சனி பகவானோட தாக்கம் வந்து அஷ்டமத்து சனியோட இது வந்து இருக்கும் கண்டிப்பா. சோ அந்த சைட் பார்த்தா கொஞ்சம் டஃப்பான பீரியட் தான். பட் ஒரு ஆறுதல் வந்து இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு கண்டிப்பா. சோ சிம்மராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அபவுட் தி ரிலேஷன்ஷிப், கல்யாணம், உறவுகள்ல. ஆமா, ஏன்னா பிரிஞ்சு போகக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருக்கு. இருந்தாலும் இந்த குரு பயிற்சி காலத்துல இன்னும் கவனமா இருக்கு. பிரிஞ்சு போற வாய்ப்புகள் இருக்கு. 100% வந்து நிறைய பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னவோ அது நம்ம பரிகாரங்கள் என்னவோ அதை செஞ்சுட்டா சுபிக்ஷமா இருக்கலாம். கண்டிப்பா மேம். இப்ப சிம்மராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? சோ மகம் நட்சத்திரம் வந்து கேதுவையும் சூரியனையும் பலப்படுத்தணும். சோ அவங்க இந்த பிளானட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் படுத்திட்டாங்கன்னா இந்த டைம்ல வந்து அவங்களால சமாளிக்க முடியும் எல்லா விஷயத்தையும் அப்படின்றதுதான். கேது ஞானகாரகன். சோ ஞானம் கொடுக்க, அதாவது ஞானம்னு சொல்றதோட பொறுமைன்னு சொல்லலாம். சோ பொறுமை வந்து வந்தாலே ஞானம் வந்துடும். நிதானமும் பொறுமையும் அமைதியும் இருந்தா. சோ அது வந்து மெடிடேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து, இல்ல அவங்க சித்தர்கள் சமாதிக்கு போய் பண்றனாலும் அது அவங்க பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். மெடிடேஷன் பண்றது, ஒரு சமாதிக்கு போய் அங்க போய் வழிபடுறது, இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். சூரிய பகவானுக்கு சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப விசேஷம். போக முடிஞ்சா போகலாம். இல்லைன்னா நான் எப்பயும் எல்லாருக்கும் சொல்றதுதான், சூரிய நமஸ்காரம் பண்றதும், அர்க்கியம் பண்றதும், கோதுமை தானம் பண்றது, சப்பாத்தி கொடுக்கறது. கோதுமையா வாங்கி கொடுக்க முடியலங்க, சப்பாத்தி வாங்கி கொடுங்க, பூரி வாங்கி கொடுங்க, கோதுமையால செஞ்ச கோதுமை ரவை உப்புமா அத பிரசாதமா நைவேத்தியம் பண்ணி கொடுக்கலாம். அதுலயே பாயாசம் பண்ணி கொடுக்கலாம். சோ கோதுமை ஹல்வா வாங்கி கொடுக்கலாம். கோதுமையே எந்த வடிவத்துல வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளவு ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா டக்குன்னு எல்லாரும் அதை யோசிக்க மாட்டேன்றாங்க. கோதுமைனா என்னத்தடா பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கோதுமையில பண்ண. ஆமா, சோ இதெல்லாமே அவங்க செய்யலாம். அது பண்ணா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு இந்த டைம்ல இருக்கு. அதே மாதிரி முன்னோர்களை வந்து வழிபடுறது ரொம்ப மிகச்சரியா அதை செய்யணும் கரெக்டா. ஏன்னா ஆன்சிஸ்டர்ஸை வந்து ப்ரே பண்றது, அமாவாசை தர்ப்பணம் பண்றது, திதி கொடுக்கறது, இதெல்லாமே செஞ்சா மட்டும்தான் சாபங்கள் வந்து நமக்கு ஏதாவது இருந்தா அது நீங்கும். அது ஒண்ணு. இந்த மாதிரி கஷ்டமான காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு பிளானட்டரி பொசிஷன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இல்லாத நேரத்துல அவங்கதான் வந்து முதல்ல நிற்பாங்க நமக்கு. சோ குலதெய்வமும் நம்மளோட முன்னோர்களும் தான் முதல்ல வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வம் எல்லாருமே. சோ ஆப்வியஸா அத வந்து மறந்துடாம பண்ணிடும். ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து எப்படி அமையும்னா பண்ண முடியாம நிறைய தடங்கள் வரும். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இவ்வளவு நாளா பண்ணவே இல்லை, ஒரு தடவை வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம். ஸ்ரீரங்கம் பக்கத்துலயும் வந்து பண்ணி வைக்கிறாங்க. இது பண்ணலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் இட்ஸ் வெரி ஆப்டான ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். அங்க இருக்கிற தீர்த்தங்கள்ல நீராடிட்டு
கரெக்டா சரியான முறையில வழிபடணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். வழிபடுறது முக்கியம் தான், ஆனா அதை எப்படி கரெக்டான முறையில ஆமா. வழிபடணும்ங்கிறத ஏன்னா தெரிஞ்சுக்கணும். ஒரு தர்ப்பணம் பண்ணா கண்டிப்பான முறையில யாருக்காவது ஏதாவது ஒண்ணு தானம் கொடுக்கணும். ம். தர்ப்பணம் பண்ணவங்களுக்கே அரிசி, வெல்லம், பாசிப்பயிறு வந்து பசுவுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த ஐயர் அவங்க அவங்க பண்ணி வைக்கிறாங்க, குருக்கள் அவங்க பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காய்கறிகள் வாங்கி கொடுக்கறது, செருப்பு வாங்கி கொடுக்கறது, கொடை வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து முக்கியமா வந்து பொதுவாவே சிம்மராசி நேயர்கள் ஒரு அவமானம் அதெல்லாம் சந்திக்காம இருக்கணும்னா வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, கடவுளுக்கு விநாயகருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, அம்பாளுக்கு வந்து புடவை வாங்கி கொடுக்கறது, ஏலத்துல வந்து கொடுப்பாங்க புடவை யூஸ் பண்ணத, அதை வாங்கி யாருக்காவது தானம் வயசானவங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாமே வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாமே ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்வியல் பரிகாரம் தான். இதுவும் ஒரு விதமான வாழ்வியல் பரிகாரம் தான். இன்னொன்னு வந்து லீடர்ஷிப் ரோல்ஸ் வந்து இப்ப வரும், அதை அப்ரோப்ரியேட்டா இவங்க யூஸ் பண்ணிக்கணும், கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். கரப்ஷன்ல ஈடுபடுறது, ஃபேவர் பண்றது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வேலை என்னவோ அதை நம்ம பார்த்துட்டு போயிடணும். பண்ணாலே நல்லா இருக்கும், நல்லதுதான் நடக்கும். அடுத்தது பூரம் நட்சத்திரம், இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? பூரம் வந்து ஆண்டாளோட நட்சத்திரம். சோ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அந்த அம்பாள் கையில ஒரு கிளி வச்சிருப்பாங்க, அந்த கிளிய வந்து அங்க கொடுப்பாங்க பூஜை பண்ணி, அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சு கும்பிடுறது மிகச்சிறந்த பலன்களை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா அங்க போக முடியலன்னா கோவில்ல அந்த போன் நம்பருக்கு எடுத்து அதுக்கான கொரியர் சார்ஜஸ் கொடுத்தா அவங்களே வந்து அனுப்பி விடுவாங்க. சோ அது நீங்க வந்து பண்ணலாம். லக்ஷ்மி பூஜை பண்றது வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாங்க, இப்பெல்லாம் யாரும் பண்றது இல்ல வீட்டுல. அத ஒண்ணு வரலட்சுமி நோம்பு பண்றாங்க, இல்ல நவராத்திரியில பண்றாங்க. ஜென்ரலாவே ஒரு நல்ல வளர்ப்பிறை நாளோ இல்ல தேய்பிறை நாளோ ஒரு வந்து வெள்ளிக்கிழமையில லக்ஷ்மி பூஜை சுமங்கலிகளுக்கு, இல்ல கோவில்லே வந்து போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஒரு நெய்வேத்தியம் ஏதாவது வீட்டுல இருந்து சக்கரை பொங்கல் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் நெய்வேத்தியம் பண்ணிட்டு ஒரு 5 சுமங்கலிக்கு தாம்பூலம் கொடுக்கறது, அதை பண்ணாலே ஒரு சிம்பிள் தான். இதெல்லாம் ஒரு பிளவுஸ் பெட் கொடுக்கறது. அதே மாதிரி முக்கியமா நான் சொல்லணும் ஒரு விஷயம், பிளவுஸ் பெட் கொடுக்கறது வந்து பெருசு கிடையாது, கரெக்டான மெஷர்மெண்ட்ல அது கொடுக்கணும். ஏதோ ஒரு துணியை கொடுக்குறோம், நம்ம உபயோகப்படுற ஒரு பொருளை தான் நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கும் உபயோகம் இல்லாம உங்களுக்கும் இல்லாம அப்படி ஒரு விஷயத்த பண்ணவே அப்படின்னா தேவையில்லை, இப்படி பண்ண தேவையில்லை. உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிடணும். கண்டிப்பா கொடுத்தா கரெக்டா அவங்களுக்கு உதவி ஒரு மீட்டர்லயாவது வாங்கி கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். சில பேர் வந்து வாங்கி கொடுக்குறேன்னு கடையில எது இருக்கிறதுலே கம்மி ரேட் அப்படின்னு கேட்டுட்டு வாங்கிட்டு போறாங்க. கம்மி ரேட்ல வாங்கி கொடுக்கறது தப்பு கிடையாது, ஆனா அதோட மெஷர்மெண்ட் வந்து அந்த கரெக்டா உங்களுக்கு பிளவுஸ் தச்சு போட முடியுமான்னு பார்த்து, ஏன்னா இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், அப்ப அதை கரெக்டா அதை செய்யணும். கண்டிப்பா ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணும், நல்ல மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கணும். சில இதெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா அது மஞ்சளே இருக்காது அந்த பிளாஸ்டிக் டப்பால. சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா, இப்ப நமக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்ப அடுத்தவங்களுக்கும் நம்ம நல்லதுதான் செய்யணும், அப்பதான் நமக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். ஆமா, அதனால கரெக்டான பொருளை, இல்லைன்னா அவங்க என்ன நம்மள இவ்வளவு ஏளனமா நடிச்சு நமக்கு இதை போய் கொடுத்துருக்காங்களே, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? நெகட்டிவிட்டி தான் வரும் போது நமக்கு நெகட்டிவான விஷயம். ஆமா, இவ்வளவு மட்டமா நினைச்சிருந்தா இதை நமக்கு வாங்கி கொடுத்திருப்பாங்கன்னு தானே அவங்களும் நினைப்பாங்க. எல்லாருமே சமம் தான் இந்த உலகத்துல, அவங்களுக்கு கொஞ்சம் காசு கம்மியா இருக்கும், நமக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படின்றப்போ அந்த ஒரு நல்ல பூவா வாங்கி கொடுக்கறதும், ஒரு நல்ல அழகான வளையலை வாங்கி கொடுக்கறதும், ஒரு மனம் பூரிச்சு சந்தோஷமா அப்பா நமக்கு இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கே ரேண்டமா யாராவது நமக்கு ஒண்ணு கொடுத்தா நமக்கு ஒரு சந்தோஷம் தானே, சந்தோஷமாயிடும். அது இது பரிகாரம் இதெல்லாமே தாண்டி ஒரு சின்ன ஹாப்பினஸ் நம்ம கொடுக்குறோம், நம்ம ஷேர் பண்றோம், அது அப்படி நினைச்சிட்டு நம்ம பண்ணணும். கண்டிப்பா பண்ணா இது நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும். இவங்க வந்து இந்த பிராண்டிங் பண்றது, மீடியா சோர்சஸ்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றது, ஒரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பண்றது எல்லாமே ஒரு மிகச்சிறப்பான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். ஓவர் ஸ்பெண்டிங் மட்டும் பண்ணக்கூடாது, என்டர்டைன்மெண்ட்காக, தேவையில்லாத விஷயங்களுக்காக, பொழுதுபோக்கு விஷயங்கள்ல அதிகமான செலவு. இப்ப நிறைய பேர் வந்து சூதாடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. முக்கியமா வந்து அந்த ஆப்ஸ், அது என்ன ஆப், அது ஆன்லைன்ல இருக்கு, ஆன்லைன் கேமிங் ஆப்ஸ், அதுல போனா அவ்வளவுதான். இந்த காலகட்டத்துல வெரி டேஞ்சரஸ் இந்த சூதாட்டம்.
ஜென்ரலாவே எல்லாருமே இதை யூஸே பண்ணக்கூடாது, இன்ஸ்டால் பண்ணணும்னு கூட நினைக்கவே கூடாது முதல்ல. ஏன்னா நம்மளோட குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம், நம்மளோட சுயமரியாதை நமக்கு ரொம்ப முக்கியம். அதை நம்ம நினைச்சிட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள்ல ஈடுபடவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடி வந்து 35 லட்சம் ரூபாய் அதுல விட்டுட்டாங்க, விட்டு கடனாளியா இருக்காங்க. ஒரு பெண், ஆணும் பண்ணக்கூடாது பெண்ணும் பண்ணக்கூடாது. ஆனா பெண்களுக்கு பொறுப்பு அதிகம், குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கான பொறுப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. அப்படி இருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு கேமிங் ஆப்ல ஒரு ஒரு கார்ட்ஸ் விளையாடுற ஆப்ல போய் பெட்டிங் பண்ணி அதுல வந்து லூஸ் பண்றதுன்றது இட் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சார்ந்தவங்களையும் அதிகமான அளவுல பாதிக்கும். அதனால பொறுப்பற்ற விஷயங்களை யாருமே பண்ணாதீங்க. கண்டிப்பா. அதுதான் நான் சொல்லுவேன். யாருமே வந்து அதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் லோன், சேலரி டே லோன், பே செக் லோன் இதெல்லாம் வாங்கினா திருப்பி கொடுக்கவே முடியாது. இந்த மாதிரி இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன்ஸ் வந்து உங்களை வந்து ட்ரிகர் பண்ணும். நீ இதை தப்பு பண்ண அப்போ வந்து நம்ம வாங்கிட்டோம்னா அவன் வந்து கஸ்டமர் கேர்ல அவன் அசிங்கமா கேட்பான் திருப்பி வந்து ரெக்கவர் பண்றதுக்கு. அந்த அவமானம், அதனால மென்டல் ஸ்ட்ரெஸ் யாரை ஏற்படுத்திக்கிறா? நம்ம தான். பண தேவை எல்லா காலகட்டத்திலயும் எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும். 10,000 ரூபாய் வந்தா 1 லட்சம் தேவைப்படும், 1 லட்சம் வந்தா 10 லட்சம் தேவைப்படும். பட் we have to manage your expenses and live a dignified life. கண்டிப்பா. அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் முட்டாள்தனத்துல ஈடுபடாதீங்க தயவு செஞ்சு. கண்டிப்பா மேம். உத்திரம் நட்சத்திரம் அவங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? சோ உத்திர நட்சத்திரம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சோ ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் வந்து உத்திரம் நட்சத்திரம் அவங்களுக்கு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய பிளானட் வந்து சூரிய பகவானும் குருவும். சோ குரு பகவான் வந்து குழந்தைங்கள்னா நீங்க இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுக்கலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நம. இன்னொன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, நமஸ்காரம் பண்ணிக்கிறது. குரு அதாவது ஆசிரியர்கள்ட்ட பொதுவா முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தாம்பூலம் வந்து வச்சு வெத்தலை பாக்கு வச்சு எடுத்துட்டு போவாங்க, அதுலதான் காசு வச்சு கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் யாருமே பண்றது இல்ல. டியூஷன் சேர்க்கறதுக்கும் பண்றது இல்ல, எதுவுமே அதை வந்து ஃபாலோ பண்ணணும். பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிடுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண அதே விஷயங்களை இப்ப தொடர்ந்து பண்ணணும். அதே மாதிரி இவங்களோட லைஃப் ஸ்டைல் பரிகாரம் என்ன அப்படின்னா நடைபயிற்சி, வாக்கிங் போறது, சன்லைட் எக்ஸ்போஷர். நிறைய பேர் இந்த ஏசிக்குள்ளே இருந்துட்டு வேர்க்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஏன் வேர்க்கவே கூடாதுன்னு எனக்கு தெரியல. நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாம் எப்படி ஃபிளஷ் அவுட் ஆகும்னா த்ரூ ஸ்வெட் தான். அப்ப அந்த வேர்க்கிற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் பண்றது, ஹசல் பண்றது, அப்புறம் சன்லைட்ல நல்லா நிக்கிறது. காலையில ஒரு 9 மணிக்குள்ள வர சன்லைட் இட்ஸ் வெரி ஹெல்தி. கண்டிப்பா. சோ இது எல்லாமே வந்து சிம்மராசி நேயர்கள் அனைவருமே ஃபாலோ பண்ணலாம். சிம்மராசி மட்டும் இல்ல, எல்லா ராசினருமே ஃபாலோ பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த கேமிங் ஆப், இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க சுபிக்ஷமா நீங்க இருப்பீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.